டைம் டிராவலர். டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு வந்திருக்காங்க, ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் வந்து சோசியல் மீடியால இருந்து, இன்டர்நெட்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எல்லா இடத்துலயுமே நிறைய கதைகள் இருக்கும். நிறைய பேர் நான் வந்து ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன், ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்துச்சான்னு கேட்டா நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும். அதே மாதிரி ஏப்ரல் 23, 2006 அப்ப கேவ், அதாவது வந்து யுக்ரைன்ல கேவ் அப்படின்னு சொல்லப்படுற கிவ், அது வந்து உக்ரைனோட கேபிட்டல். அந்த இடத்துல மக்கள், பொதுமக்கள் இருக்க இடத்துல ஒரு 25 வயசு பையன் சோவியத் யூனியனோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, சோவியத் யூனியன் சோல்ஜர்லாம் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கையில வந்து ஒரு ஒரு கேமரா, ஒரு பழைய காலத்து கேமரா வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. இதை பார்க்குற எல்லாருக்குமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, நான் இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா 1990களில் சோவியத் யூனியன் சொல்லப்படுற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்ட்ரி வந்து உடஞ்சி பல கண்ட்ரியா வந்து உருவாச்சு. ரஷ்யாவா ஒன்று உருவாச்சு, உக்ரைன் ஒன்று உருவாச்சு, பல பல கண்ட்ரி சோவியத் யூனியன்ல இருந்து உடஞ்சுதான் உருவாச்சு. அப்படின்னும் போது இவன் சோவியத் யூனியனோட ட்ரெஸ் போட்டிருக்கான், அந்த மாதிரியான ஒரு சோல்ஜர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கையில் ஒரு கேமரா வச்சிருக்கான்ற மாதிரி எல்லாம் மக்களுமே ஸ்ட்ரேஞ்சா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆகவே ஆகாது, இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கிறதால இல்ல, பல வருஷத்துக்கு முன்னால இருந்து அவங்களுக்கு ஆகாது, நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அந்த டைம்ல சோவியத் யூனியன் சோல்ஜர் மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிக்கிறான், எல்லாருமே அவனை வந்து ஸ்ட்ரேஞ்சா பாக்குறாங்க. என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குனு அந்த டைம்ல வந்து போலீஸ் வந்து அந்த ரோட் வழியா போறாங்க. போலீஸ் வந்து இவனு ட்ரெஸ் ஒரு மாதிரி போட்டிருக்கான், அந்த காலத்து ட்ரெஸ் மாதிரி அப்படின்னு. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு நார்சி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, ஹிட்லர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்க இஸ்ரேலுக்கு போனா எப்படி இருக்கும்? அது பெரிய ஒரு இதா பார்க்கப்படும்ல. என்னடா இஸ்ரேல்ல இருக்க எல்லாருமே, ஜூஸ் எல்லாருமே ஹிட்லர் வந்து ஒரு அரக்கனா பார்ப்பாங்க, இந்த நார்சின்றதே தப்பு அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துலயும் வந்து அவர் ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா அப்படி இருக்கும் இஸ்ரேல்ல போயிட்டு. அந்த மாதிரி தான் சோவியத் யூனியனோட ட்ரெஸ் மாதிரியான போட்டுக்கிட்டு ஒருத்தன் வந்து கேவ்ல வந்து, அதாவது உக்ரைனோட கேபிட்டல் நின்றுட்டு இருந்தா எல்லாருமே அப்படிதான் பார்ப்பாங்க. அந்த மாதிரிதான் போலீஸ் வந்து பார்த்துட்டு, யாரு நீங்க, என்ன என்ன பண்றீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் அப்படி ட்ரெஸ் போட்டுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, நான் எப்படி இங்க வந்தேன்னு தெரியல, எனக்கு என்ன இது என்ன ஏரியான்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. சரி உங்களோட ஐடி கார்டு ஏதாவது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா காட்டுங்க, உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு போலீஸ் வந்து ரிப்ளை பண்ணும்போது அவரும் வந்து அந்த ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. காட்டும் போது அவரோட பேர் வந்து செரிகை அப்படின்னு போட்டிருக்கு. எந்த கண்ட்ரியோட ஐடின்னு பார்த்தா அவரோட கண்ட்ரின்னு போட்டு சோவியத் யூனியன் போட்டிருக்கு. சோவியத் யூனியனா, அதாவது எம்பளம்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரான கவர்மெண்ட் சீல்லாம் வச்சு அந்த ஐடி இருக்கு. சோவியத் யூனியனோட இது போட்டிருக்கு. சோவியத் யூனியனா, சோவியத் யூனியன்றது அப்ப கிடையாது. அதாவது ஒரு 1990s பாத்தீங்க அப்படின்னா சோவியத் யூனியன் ஒரு கண்ட்ரி உடஞ்சு ரஷ்யாவா மாறிடுச்சு. சோவியத் யூனியன் ஒரு கண்ட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் டேட்டா பொறுத்த பாக்குறாங்க, 1932 அப்படின்னு போட்டிருக்கு. 1932னா அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசு இருக்கும் அந்த காலகட்டத்துக்கு. ஆனா பாக்குறதுக்கு 25 வயசு பையன் மாதிரி இருக்காரு. 1932 போட்டிருக்கு. அந்த ஐடியில இருக்க போட்டோவும் இப்ப இருக்க பையனோட போட்டோவும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கு. வயசான மாதிரி தெரியல, கிட்டத்தட்ட 80 வருஷம் கேப் இருக்கு. ஆனா எப்படி இது சோவியத் யூனியன் போட்டிருக்கு, சீல்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா அந்த ஐடியில இருக்கு. போலீஸுக்கு எடுத்தோடனே ஒண்ணுமே புரியல. இப்ப இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. பல காலத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வச்சிருந்தான் அப்படின்னா அந்த மாதிரி ஐடி வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப இருக்க ஒரு பையன் 25 வயசு மாதிரி தான் இருக்கிறான், அவனுக்கு எப்படி இந்த ஐடி கிடைச்சதுன்னு சொல்லி போலீஸ் வந்து யதார்த்தமா வந்து, நீங்க இது எந்த வருஷம் நினைக்கிறீங்க நீங்க நிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு செரிகை ரிப்ளை பண்றது May 28, 1958 தானே அப்படின்றாரு. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல, இவருக்கு ஏதோ மென்டலி ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்கு போல இந்த பையனுக்கு. ஸோ அவனை வந்து சைக்காட்டிஸ்ட கூட்டு போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட வாங்கன்னு சொல்லி போலீஸ் அவங்களோட ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவர் வந்து சைக்காட்டிஸ்ட கூட்டு போறாங்க. சைக்காட்டிஸ்ட் வந்து கேட்கிறாரு, சொல்லுங்க நீங்க யாரு, எங்கேருந்து வரீங்க, எந்த வருஷத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னு ஐடி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு சைக்காட்டிஸ்ட். அப்ப அந்த பையன் சொல்றான், 25 வயசு பையன், செரிகைன்ற பையன், நான் காலையில வந்து என்னோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு வாக் போலாம் அப்படின்னு வந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும் போது வானத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து, ஒரு பெல் சைஸ்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வானத்துல வந்து தோன்றி இப்படி போயிட்டு இருந்தது. டக்குனு என் கேமராவை எடுத்து நான் வந்து கிளிக் பண்ணி போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு நான் வந்து கையை எடுத்துட்டு நான் பாக்குறேன், நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எல்லாமே மாறி இருக்கு, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு செரிகை வந்து சொல்றாரு. என்னங்க சொல்றீங்க, நீங்க வந்து உண்மையால வந்து அப்படித்தானா, என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சைக்காட்டிஸ்ட் கேட்கும்போது, ஆமா என்னோட கேமராவை கூட பாருங்க, கேமரால வந்து நான் வந்து அந்த போட்டோ கூட எடுத்திருக்கேன், நீங்க வந்து இந்த கேமராவை பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேமரா கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட கேமரா. சைக்காட்டிஸ்ட் வந்து கேமராவை எடுத்து பாக்குறாரு, அதுல வந்து ரீல் இருக்கும்ல, போட்டோ ரீல் வந்து இருக்கும்ல, அதை பார்க்கும்போது இந்த ரீல் வந்து கிட்டத்தட்ட 1970s முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ரீல். இப்ப வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க 2006ல.
இவருக்கு எதுவும் புரியல, இது வந்து இவ்வளவு பழமையான கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேமரா இது அந்த போட்டோகிராஃபில ரொம்ப வந்து திறமையா இருக்க ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப வருஷமா நிறைய பழைய பழைய போட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பழைய பழைய கேமராஸ் எல்லாம் கலெக்ட் பண்ற ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள போய் கூப்பிட்டு வந்து இந்த கேமராவை பாருங்க, இந்த கேமரால இருக்க போட்டோவை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இது வந்து பார்த்துட்டு இது வந்து யாஷிகா கேமரா 1953ல வந்த கேமரா, இது ஃபர்ஸ்ட் 120 டூயல் லென்ஸ்ல இருக்க கேமரா, ரிஃப்ளெக்ஸ் கேமரா அது அப்படின்றத வந்து ரிப்ளை பண்றாரு. சைக்காட்ரிஸ்ட் அவர்கிட்ட வந்து நீங்க வந்து அந்த போட்டோவை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வாங்க, அதுல என்னென்ன போட்டோஸ் இருக்கணும்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கேமரா நாலேஜ் இருக்கிறவங்க வந்து அதை பார்க்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இது கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேமராங்க அது. இந்த கேமராவை கலெக்ட் பண்ணி ஒரு வச்சிருந்திருக்காருன்னா கூட அது ரொம்ப பழசா இருந்திருக்கணும் கேமரா. ஆனா கேமரா பார்க்க புதுசா இருக்கு. அந்த ரோல் இருக்குல்ல, அந்த போட்டோ எடுத்து அந்த ரீல் இருக்கும்ல, அதை எடுத்து பார்த்தா புதுசா இருக்கு. ஒரு போட்டோ வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த போட்டோ வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடியோ 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போட்டோ எடுத்துட்டு அப்படியே வச்சிருந்தாங்கன்னா அந்த ரீல் இருக்கும்ல, அந்த போட்டோ வந்து ரொம்ப வந்து அப்படியே அழிஞ்சு போயிடும். அது கரெக்டா வந்து இருக்காது அந்த ரீல்ல. ஆனா பார்க்க புதுசா இருக்குது அந்த கேமரால இருக்க ரீல். அதை எடுத்துட்டு போயிட்டு வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்து காட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தா ஒரு இடத்துல சோசரஸ் மாதிரி யூஎஃப்ஓ மாதிரி ஒண்ணு வந்து பறந்து போயிட்டு இருக்கு பெல் சைஸ்ல. அந்த போட்டோ பார்த்துட்டு இது என்ன, இதுதான் நீங்க எடுத்தீங்களான்னு கேட்டா, ஆமா இதுதான் நான் எடுத்தேன், இது எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த 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 ரீல்ல இருக்கிற இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா 1950ஸ்ல சோவியத் யூனியன்ல அன்னைக்கு இருந்த உக்ரைன்ல என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் வந்து போட்டோவா எடுத்து வச்சிருக்காரு இவரு. இவர் எல்லாத்தையும் சொல்றாரு. சைக்காட்ரிஸ்டுக்கு ஒண்ணுமே புரியல, குழம்பி இருக்காங்க. எப்படிங்க ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இன்னைக்கு டைம் டிராவல் பண்ணி இங்க வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. சரி, இன்னமும் அது நிறைய போட்டோஸ் இருக்கு, அதை வந்து டெவலப் பண்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு வந்து அந்த போட்டோகிராஃபர் சொல்றாரு. அதையும் நீங்க வந்து டெவலப் பண்ணி எடுத்துட்டு வாங்க, நல்லா ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னு சைக்காட்ரிஸ்ட் சொல்லும் போது, சரி ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லும் போது செருகையை வந்து ஒரு ரூம்ல வந்து போய் நீங்க ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப செக்யூரிட்டி எல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஆளை பார்க்க வச்சுக்கிட்டு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, இவர் வெளில விடாதீங்க தப்பிச்சு போற மாதிரி அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ரூம்ல போட்டு செருகையை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா செரிகை அந்த ரூம்ல இல்ல, அப்படியே மறைஞ்சு போயிட்டாரு. எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியாது. இப்ப கேமராலாம் செக் பண்றாங்க. சிசிடிவி கேமரால எங்கேயுமே செரிகையோட அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆகி அவர் வெளில போன மாதிரி சிசிடிவி கேமரால எதுவுமே இல்லை. என்னடா இவ்வளவு பெரியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த கேமராவோட அந்த ரீல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து பார்க்கும்போது நிறைய போட்டோஸ் வந்து இருக்கு. செரிகையோட ஒரு போட்டோ வந்து 1956ல எடுத்த ஒரு போட்டோ இருக்கு. அதுக்கப்புறம் செரிகை வந்து ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து அந்த ரீல்ல வந்து கிடைக்குது. இவங்களுக்கு வந்து இது வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து அங்க உக்ரைன்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. கேவ்ல வந்து இந்த மாதிரி அடைச்சிருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தேடி அலசுறாங்க. அதுல செரிகைன்னு சொல்லப்படுற ஒரு ஃபைல் கிடைக்குது. அதை எடுத்து பார்த்தா அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்த செரிகையோட உண்மையான போட்டோ அந்த ஃபைல்ல இருக்கு. யாராவா என்னடான்னு பார்க்கும்போது இவர் வந்து 1960ல டிசப்பியர் ஆயிட்டாரு. அவர் மேல நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாருமே. அவர் எங்க போனாருன்றத அதுக்கப்புறம் போலீஸால கண்டே பிடிக்க முடியல, 1960ல வந்து மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் செரிகை பக்கத்துல இருக்க அந்த பொண்ணோட போட்டோ வந்து தேடுறாங்க, அந்த பொண்ணோட ஃபைலை தேடுறாங்க. அந்த பொண்ணோட ஃபைலும் கிடைக்குது. அந்த பொண்ணோட பேரு வேலண்டினா அப்படின்னு தெரியுது. அவங்க என்ன உயிரோட இருக்காங்களான்னு பார்த்தா கேவ்ல இன்னமும் அவங்க வந்து உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அவங்க வீட்டுல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 70 வயசாகி ரொம்ப வயசாகி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, செரிகையை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரியும், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு வந்து நாங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தோம், ஒரு நாள் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. வேலண்டினா என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஆல்பம் எடுத்துட்டு வந்து இதுதான் செரிகை அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அவங்க ஆல்பம்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த செரிகையோட கேமரா ரீட்ல ஒரு போட்டோ இருந்துச்சுல, வேலண்டினாவும் செரிகையும் இருக்கிற ஒரு போட்டோ இருக்குல்ல, அது அந்த ஆல்பத்துல இருக்கு. இந்த ஆல்பத்துல இந்த போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பாக்கல இருந்து எடுத்து இந்த போட்டோ வந்து காட்டுறாரு. வேலண்டினா கேட்கறாங்க, இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, செரிகை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாரு, எல்லாத்தையும் சொன்னா நாங்க நம்பல, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்றது நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே வந்து வேலண்டினா கிட்ட சொல்றாங்க. வேலண்டினா வந்து டக்குன்னு ரிப்ளை பண்றாங்க, செரிகை சொன்னது எல்லாமே உண்மைதான், எனக்கு இது தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது 1958ல ஒரு தடவை வந்து செரிகை வந்து காணா போயிட்டான், காணா போயிட்டு கொஞ்ச நாளைக்கு வரவே இல்லை, நான் எல்லாத்துக்குமே கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா இடத்துலையும் தேடணும் கிடைக்கல, ஆனா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்தான், வரும்போது அவன் வந்து ஒரு மாதிரியா இருந்திருந்தான், ஒரு ஸ்ட்ரேஞ்சா வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், ரொம்ப வருஷத்துக்கு என்கிட்ட என்ன நடந்துச்சுன்றத சொல்லவே இல்லை, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு என்கிட்ட நடந்த எல்லா கதையும் சொன்னான், நான் வந்து 1958ல இருந்து நான் 2006க்கு போயிட்டேன்,
எனக்கு வந்து அங்கே எல்லா மனுஷங்கள்லாம் வித்தியாசமா இருந்தாங்க, எல்லா சிட்டியுமே மாறி இருந்தது, எப்படி அங்கே போனேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு எல்லாத்தையுமே சொன்னான். 1960ல அவன் மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் எங்க போனான்னு தெரியாது, அதுக்கப்புறம் இன்ன வரையும் அவனை பார்க்கல அப்படின்றத சொல்றாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்ககிட்ட எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு, ஆனா அவன் தான் பண்ணான்னு எனக்கு தெரியாது. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்தா அதுல ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோல ஒரு பெரிய மனுஷன் ரொம்ப வயசான மாதிரி ஏதோ ஒரு லேக் பக்கத்துல ரொம்ப ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ வந்து எனக்கு வந்துச்சு. அதுதான் செரிகை அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், இது வந்து செரிகையா இருக்க வாய்ப்பு கிடையாதுன்னு நினைச்சேன். ஆனா செரிகையோட கண்ணும் அந்த போட்டோல இருக்கிற மனுஷனோட கண்ணும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்றத வேலண்டினா சொல்றாங்க. அந்த போட்டோவை எடுத்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த லெட்டர்ல வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து திருப்பி உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல போட்டுருச்சு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் செரிகைக்கு என்ன ஆச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஃபியூச்சர்ல இருந்து செரிகை வந்து இந்த பொண்ணுக்கு 1960ல ஒரு லெட்டர் அனுப்புனாரா. டைம் டிராவல் கிடையாது, லெட்டரே டைம் டிராவல் அனுப்பியிருக்காரு செரிகை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து இன்டர்நெட்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செரிகை இந்த மாதிரியான உக்ரைன்ல இந்த நடந்த சம்பவம் எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் நம்ம பார்ப்போமே. டைம் டிராவல்ன்றது இன்னைய காலகட்டத்துக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ன வரையும் மனுஷன் அதை கண்டுபிடிக்கல. பட் ஐன்ஸ்டைன் இருக்காருல்ல, ஐன்ஸ்டைன் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனால லைட்டோட ஃபாஸ்ட்ல வந்து டிராவல் பண்ண முடிஞ்சதுன்னா, அவ்வளவுக்கு டெக்னாலஜி இருந்துச்சு அப்படின்னா அவன் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது பூமியில வந்து பல வருஷங்கள் ஓடி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராவிட்டி எங்க வந்து அதிகமா இருக்கும், இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பிளானட்குள்ள போவாங்க, அந்த பிளானட்ல இருந்து திருப்பி வரும்போது பல வருஷம் வந்து ஓடி இருந்திருக்கும். அது மாதிரி நிறைய வந்து இந்த மாதிரி தியரிஸ் இருக்கு. ஓகேவா, இதை வச்சு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வந்து யூஎஃப்ஓ வந்து போட்டோ எடுத்தார்ல, அந்த போட்டோ எடுக்கும் போது இவர் வந்து மாறினது காரணம் அது வந்து வார்ம் ஹோல்ல வந்து பக்கத்துல இருக்க மாதிரி வார்ம் ஹோலை கண்ட்ரோல் பண்ற ஒரு யூஎஃப்ஓ அது அப்படின்னு நிறைய தியரிஸ்லாம் இருக்கு. பட் இந்த கதை உண்மையா அப்படின்னு கேட்டா இந்த கதை உண்மையே கிடையாதுங்க. என்னடா சொல்ற, உண்மை கிடையாதான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது வந்து உக்ரைன்ல 2012ல வந்த ஒரு டிவி ஷோ. டிவி ஷோல ஒரு 10 எபிசோட் இருக்கு, அதுல ஒரு எபிசோடு தான் இது. இதுல வந்து கரெக்டா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து உண்மையான சம்பவம் கிடையாது, நாங்க உண்மையான ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் வந்து நாங்க இது பண்ணியிருந்தோம், அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு டிவி ஷோ, உக்ரைன்ல இருந்து ஒரு டிவி ஷோ, அதுதான் வந்து பெரிய இதா வந்து இன்டர்நெட்ல வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இன்டர்நெட்ல எல்லாருமே வந்து இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குங்க, ஒரு டைம் டிராவலருங்க, ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஒரு கதை, டைம் டிராவல்லாம் அவர் கிடையாது. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஏதாவது இந்த மாதிரி வீடியோ போடுறோம், வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோ வந்து பாக்குறேன். பை கைஸ்.